Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல 8th question பார்க்க போறோம். Question என்னன்னா, if A, B, C are in arithmetic progression, then show that 3 power A, 3 power B and 3 power C are in geometric progression. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, A, B and C வந்து arithmetic progressionல இருந்துச்சுன்னா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா 3 power A, 3 power B and 3 power C வந்து geometric progressionல இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் arithmetic progressionோட கண்டிஷன் என்னன்னா டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது T2 minus T1 equal to T3 minus T2. இதான் வந்து arithmetic progressionோட கண்டிஷன். இப்போ இதுல செகண்ட் டேர்ம் என்ன B. அப்போ B minus ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன A. அப்போ B minus A equal to தேர்ட் டேர்ம் என்ன C minus செகண்ட் டேர்ம் என்ன B. இப்போ minus B இந்த சைடு வந்துச்சுன்னா அப்போ B plus B அப்படின்னு இருக்கும் equal to C minus A அந்த சைடு போச்சுன்னா plus A. அப்போ B plus B என்ன 2B equal to C plus A. ஸோ இதான் வந்து arithmetic progressionோட கண்டிஷன். ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் A, B and C வந்து APயில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து 3 power A, 3 power B and 3 power C வந்து geometric progressionல இருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ geometric progressionோட கண்டிஷன் என்னன்னா ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது T2 by T1 அதே மாதிரி T3 by T2 இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு T2 by T1 இதில் செகண்ட் டேர்ம் என்ன 3 பவர் B பை ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 3 பவர் A. இதை நம்ம 3 பவர் B மைனஸ் A அப்படின்னு எழுதலாம். ஏன்னா A பவர் M பை A பவர் Nனா இது நம்ம எப்படி எழுதுவோம் A பவர் M மைனஸ் N. அதாவது இந்த பவர்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நம்ம இது எழுதுகிறோம். அடுத்து T3 by T2 தேர்ட் டேர்ம் என்ன 3 பவர் C பை செகண்ட் டேர்ம் என்ன 3 பவர் B. இப்போ இது என்ன வரும் 3 பவர் C மைனஸ் B அப்படின்னு வருமா. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். அதாவது B மைனஸ் A ஈக்குவல் டு C மைனஸ் B. ஸோ அதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ C மைனஸ் Bயை நம்ம B மைனஸ் A அப்படின்னு எழுதலாம். அதாவது 3 பவர் B மைனஸ் A. இப்போ பார்த்தீங்கன்னா T2 by T1 வந்து என்ன 3 பவர் B மைனஸ் A. அதே மாதிரி T3 by T2 என்ன 3 பவர் B மைனஸ் A. அதாவது ரேஷியோ வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் 3 பவர் A, 3 பவர் B and 3 பவர் C ஆர் இன் GP அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் 8th கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.